Hi students, welcome to Easy Understanding Physiology. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அனீமியா. ஸோ அனீமியா பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். என்னென்ன நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தா அனீமியானா என்ன, டெஃபினிஷன். ஓகே, ரெண்டாவது பார்க்க போகிறது வந்து சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆஃப் அனீமியா. ஸோ ஒரு அனீமிக் பேஷண்ட் வந்து ஓபிடிக்கு வராங்க, நம்மளுடைய ஓபிடிக்கு வரும்போது அவங்கக்கிட்ட என்னென்னலாம் நம்ம கேட்போம், என்னென்னலாம் பண்ணுதுன்னு நம்ம கேட்போம், அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அனிமியாவில், அனிமியாவை எப்படி பிரிக்கலாம், கிளாஸிஃபிகேஷன், அதை பார்க்க போகிறோம். அடுத்து காஸ், என்ன ரீசன், எதனால இந்த அனிமியா வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிச்சாச்சு அனிமியா இருக்குது, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது, லேப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த பர்சனுக்கு அனிமியா இருக்குது, இந்த பேஷண்ட்க்கு அனிமியா இருக்குது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம கண்டுபிடிச்சாச்சு, கன்ஃபார்மும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ ட்ரீட்மெண்ட். ஸோ these are all the learning objectives we will be learning in our today's class. First definition வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அனீமியா இஸ் அ டிக்ரீஸ் இன் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ரெட் பிளட் செல்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ரெட் பிளட் செல்ஸோட அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு, நம்பர் டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் அனீமியா. அது மட்டும்தானா? இல்லை, ஹீமோக்ளோபினோட லெவல் கம்மியானாலும் அதுக்கு பேர் வந்துட்டு அனீமியா. ஸோ ஆர்பிசி கம்மியாயிடுது, ஹீமோக்ளோபின் கம்மியாயிடுது. ஸோ இது ரெண்டுக்கும் பேர் தான் வந்து அனீமியா. ஆர்பிசி கம்மியாயிடுது, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாயிடுது. இது ரெண்டும் கம்மியாயிடுறதுனால ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியும் கம்மியாயிரும். ஸோ இதெல்லாம் வந்து கலெக்டிவாக தான் வந்து அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இப்போது இந்த டெஃபினிஷன் வந்து தரவாக நீங்கள் வந்து பார்க்கும்போது சிம்டம்ஸு என்னென்னலாம் அந்த பேஷண்ட்டுக்கு செய்யும் அப்படின்றத நம்மளே வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டெஃபினிஷன் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் திங் we have to know is a normal value. ஸோ வந்து ஹீமோக்ளோபின் லெவலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்மியாகுதுன்னு நம்ம சொல்கிறோம். அனீமியானா இட்ஸ் ரிடக்ஷன் இன் ஹீமோக்ளோபின். ஸோ ஹவு மச் ஹீமோக்ளோபின் ஷுட் பி தேர் நார்மலி? இஸ் இட் சேம் போத் இன் மேல் அண்ட் ஃபீமேல்? விமனுக்கு இருக்கிற அளவே மேனுக்கும் இருக்கலாமா? அதே நார்மல் வேல்யூ சொல்ல முடியுமா? நோ. ஸோ we have separate normal values for male and females. So for males it is from 14 to 17.4. நம்ம வந்து ஏன் இப்படி ஒரு ரேஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ வந்து 14 ஒரு பர்சனுக்கு இருக்குது, 15 இன்னொரு பர்சனுக்கு இருக்குது அப்படின்னா ரெண்டுமே நார்மல் தான். ஸோ நார்மல் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூஸுமே வந்து நார்மல் தான் அந்த மேலுக்கு. சிமிலர்லி ஃபார் ஃபீமேல். அண்ட் நெக்ஸ்ட் we have to know is the RBC count. எவ்வளோ செல்ஸ் இருக்குது, எவ்வளோ மில்லியன் செல்ஸ் வந்து அந்த பர்சனுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆர்பிசி கவுண்ட் நார்மலாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது என்னது, ஹெமட்டோக்ரிட் அப்படின்னா இட் இஸ் த பேக் செல் வால்யூம். ஓகே, பேக் செல் வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த நார்மல் வேல்யூஸ் யூ ஷுட் நோ இன் அ மேல் அண்ட் அ ஃபீமேல். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, கம்மியாகுதுன்னா தான் அதை நம்ம வந்து அனீமியா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகே, next we have to know how this iron is getting absorbed. Okay, how it is getting absorbed. So it is absorbed in the brush border. You can see the brush border here. Okay, the brush border of the upper small intestine. So upper small intestine la ulla brush borders la dhaan vandu the iron poi absorb agudhu. You can visualize it here. It is getting absorbed here. And so now you can imagine if the brush border is affected. Okay, இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட இந்த ப்ரெஷ் பார்டர்ஸ் எல்லாம் அஃபெக்டடாக இருக்குது வேறு ஏதோ ஒரு டிசீஸ்னால. அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வேறு ஏதோ ஒரு டிசீஸ் வந்து இந்த ப்ரெஷ் பார்டர் எல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா will it have a normal absorption of iron? No, there will be no normal absorption of iron. ஸோ இங்கேயே வந்து ஸ்டார்டிங்கே வந்து ப்ராப்ளம் ஆயிடுது, அயன் அப்சார்ப் ஆகவே மாட்டுது. செகண்ட் திங்,
the absorbed iron, okay, the absorbed iron is enhanced by gastric acid. So there is normally gastric acid present in the body, we all know. So this gastric acid, what it will do, it will go and enhance, it will go and help the absorption of the iron. So normally the gastric acid should be present in a normal level in our body for iron absorption also. Then what are the factors which is inhibiting this iron absorption? So it is inhibited by tannins and also systematic inflammation. So if there is systemic inflammation there, there is going to be some inflammation there, there is going to be some disease there, as I told you, there will be a problem in the absorption. Similarly tannins, okay, so the chemicals which is present is going to obstruct your absorption of the iron. Fine. Now it has been absorbed, the iron has been absorbed, now it is getting stored. So it is getting absorbed as we saw, and it is getting stored here. So where is the storage? It is present in the intracellular part of the intestine. So you can see here, it is stored here. Can you see here? So it is getting stored there. So transferrin, which is the transport form of iron, and ferritin, the stored form of iron, you can observe all those things in the enterocyte. That is nothing but your cell in the small intestine. Okay. Now coming to the classifications of anemia. Anemia, இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு இருக்கிற அனீமியா சேமாக இன்னொரு பர்சனுக்கு அதே மாதிரி இருக்குமா? இருக்காது. They may be suffering from one type of anemia, the other person may be suffering from some other type of anemia. So each one person will be having one type of anemia. So how can we divide it? How can we classify it? Functional classification. Functional classification depending upon the working அதை ஒர்க் பண்ணுறதை பொறுத்து, ஒர்க் பண்ணுறதில் வர ப்ராப்ளமை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. Okay, so it is hypoproliferative destruction happening there. So because of hematopoiesis, because of destruction, a type of anemia is happening. Okay, number one. Second thing, clinical classification. This is very important. Clinical classification of anemia appadina, clinically the person will be showing some symptoms and signs, right? Adha vechu classify pandradha vandu clinical classification. So what are the clinical classified anemia? It can be due to acute or chronic blood loss. Okay, and then iron deficiency anemia, iron is not there. Then hemolysis, more of breakage. So all this is clinical classification. Then is quantitative classification. What is quantitative classification? I showed you normal values, RBC normal value, hemoglobin normal value, அதெல்லாம் காட்டினேன். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதெல்லாம் கம்மியாக இருக்கிறத வச்சு அதை வச்சு டிவைட் பண்ணுறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். குவான்டிட்டி நம்பர் வச்சு சொல்கிறது. ஸோ ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தால், ஹெமட்டோக்ரிட் அதாவது பேக் செல் வால்யூம் கம்மியாக இருந்தால், அப்புறம் ஆல் திஸ் இண்டிசஸ், ஓகே, மீன் கார்பஸ்லர் வால்யூம், இந்த மாதிரி எல்லாம் இந்த இண்டிசஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறத வச்சு சொல்கிறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் கிளாஸிஃபிகேஷன். அண்ட் லாஸ்ட்லி யுவர் ரெட்டிகுலோசைட் கவுண்ட். We have discussed about reticulocyte formation, all those things in the previous class. So அதோட நம்பர் கம்மியாக இருந்த பொறுத்தும் வந்து we can tell them they are having a particular type of anemia. So இதுதான் வந்து classifications of anemia. Now we'll come to the knowledge about, we have a knowledge about the clinical features. So என்னென்னலாம் இருக்கு features அப்படின்னு பார்த்தா pallor. We have a clinical feature called pallor. Pallor na nothing but paleness. Okay, this a paleness, there will be paleness present. So where are the places we can find out this paleness? We can find out in the conjunctiva. Okay, so when we are looking at the conjunctiva of the person, you can see a paleness there, and also in the extremities. Hands லையும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற பர்சனை கம்பேர் பண்ணும்போது the person's soles and hands, okay, you can see that there will be a paleness, ஒரு comparatively white கலரில் இருக்கும், பேல் மாதிரி. So tachycardia. What is this tachycardia? It is cardia means something related with the heart. So you can notice an increased, tachy means increased heart rate. So persons with anemia will be having increased heart rate. அப்புறம் வந்து there will be லாங் ஸ்டாண்டிங்காக இருக்குது, அனிமியா ரொம்ப நாளாக இருக்குது அந்த பர்சனில், கரெக்ட் பண்ணாமே இருக்குது அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து மர்மர், யூ கேன் ஃபைண்ட் அ கார்டியாக் மர்மர் ஆல்சோ இந்த பர்சன்.
ஸ்டெத்தஸ்கோப் போட்டு ஆஸ்கல்டேட் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் பீட் இல்லாத ஒரு அப்நார்மல் சவுண்டு, அதுதான் வந்து மர்மர். அது வந்து நார்மல் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மர்மர் கேட்கும் போது யூ கேன் ஃபைண்ட் அவுட் that one reason might be the person is suffering from long standing anemia. Okay, அடுத்தது lethargy. So the person who is suffering from anemia will be having a lethargic attitude. Okay, they will be finding themselves very tired and lazy. Okay, so what are the other clinical features? There will if you take a child or a developing baby, okay, at that stage if they are suffering from anemia, meaning the mother is suffering from anemia or child is suffering from anemia, there will be poor growth. So normal growth also is affected when the person is having anemia. Then poor concentration. Poor concentration meaning if you are putting them for any education or anything, they will be lagging behind than the other students. கத்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. poor concentration. And weakness, as I already told you, lethargic and weak attitude, like feeling very tired for everything and not able to do anything with energy. And then shortness of breath. ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்னா மூச்சு விடுறது கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கும். ஓகே, they'll be finding difficult to breathe. அதான் வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். Then if it is long standing, as I told you, you can even notice some signs of cardiac failure. அது கூட பார்க்க முடியும். அப்புறம் signs of hemolysis இருக்கும். ஓகே, hemolysis இருக்கும். What are the signs of hemolysis? Jaundice they will be having. Okay, jaundice will be there. ஜாண்டிஸோட சைன், ஜாண்டிஸ் எப்படி இருக்குது அந்த பர்சனுக்கு அப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, there will be yellowish discoloration in the பல்பார் கன்ஜெக்டிவா. கண்ணில் நம்ம வந்து பார்க்கும் போது மஞ்சள் கலரில் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்க வேண்டிய இடத்துல வந்து மஞ்சள் கலரில் மாறி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பர்சனுக்கு ஜாண்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அவங்களோட ஸ்ப்ளீனை வந்து நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம், ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ளீனோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது மெகாலி, ஸ்ப்ளீனோ மெகாலி அதிகமாக இருக்கும் ஸ்ப்ளீன் வந்துட்டு. அண்ட் they will be passing dark urine. ஸோ இதெல்லாம் தான் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனீமியா. ஓகே, அனீமியா ஒரு பர்சனுக்கு இருந்தால் இத்தனை கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் ஏதாவது ஃபியூ திங்ஸ் வந்து அந்த எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஏதாவது ஒரு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இதில் ஏதாவது இருக்கலாம் அந்த பர்சனுக்கு வந்து. So now let's see what are the as I already told you about clinical features, we will see with the pictorial representation. So I told you tiredness, the person weakness, okay, paleness I was telling la. So you can visualize in the lower palpebral conjunctiva. கண்ணை வந்து நம்ம அப்படி கீழே இழுத்து பார்த்துட்டு மேலே பார்க்க சொன்னோம் அப்படின்னா கீழே வந்து அந்த கன்ஜெக்டிவா, லோயர் பால்பெப்ரல் கன்ஜெக்டிவாவில் வந்து நம்ம ஒரு பேல்னஸ் பார்க்க முடியும். யூஸ்வலாக வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கும். இஃப் தெர் இஸ் குட் oxygenation of good RBC count, it will be pink in color, but it is not going to have that red or pinkish thing, it is going to be pale. Okay, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரமிட்டிஸ் பாருங்கள், கையிலையும் பார்த்தா ஒரு பேல்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் பீட், I told you heart beat will be affected. And then they'll be finding it very difficult to breathe, மூச்சு விட கஷ்டப்படுவாங்க, shortness of breath. And in severe cases they may even have chest pain, அப்புறம் dizziness, மயக்கம் வரும். ஓகே, ஆல் தோஸ் திங்ஸ், ஹெட்ஏக், இரிட்டபிலிட்டி, இது எல்லாமே வந்து when the anemia is long standing, நிறைய நாள் அனீமியாலேயே இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். கிளினிக்கல் சைன்ஸ், இப்போ how when you are examining a patient and you are finding out something from the patient, ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா பைக்கா அப்படின்னா என்னென்னா சாப்பிடக்கூடிய விஷயங்கள், எடிபிள் இருக்குதுல்ல, அது தவிர தேவையில்லாத எல்லாமே சாப்பிடுவாங்க. எது மாதிரி அப்படின்னா அழுக்கு, ஓகே, டர்ட், கிளே, லாண்ட்ரி ஸ்டார்ச், அப்புறம் வந்து சாக் பீஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து விபூதி, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைட்டாக எடுத்துக்கிறது வேறு, பட் விரும்பி அதே நிறையா வந்து எடுப்பாங்க. ஸோ we can understand that they having a craving for non-food substances, they are suffering from the clinical sign pica, which may be due to anemia. Okay, அடுத்தது glossitis. What is this glossitis அப்படின்னா, டங்கில் வந்து அந்த பேப்பிலே எல்லாமே டிஸ்ட்ராய் ஆகி ஸ்மூத்தாக வலுவலுன்னு இருக்கும். நாக்கு வந்து அந்த நாக்கில் இருக்கிற பேப்பிலே இருக்குல்ல, டேஸ்ட் பட்ஸ் எல்லாம், அந்த பேப்பிலே எல்லாமே லாஸ்ட் ஆகி இட் வில் பி லைக் blunt appearance. Then restless legs. Restless legsனா
எப்பயுமே உட்காந்துருக்கும் போது எப்பயுமே கால் ஆட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெஸ்ட்லெஸ் லெக்ஸு. Okay, they are having that clinical sign. Angular stomatitis. Angular stomatitis na you can see the corner of the mouth. Can you see the corner of the mouth? The corner of the mouth la வந்து cracks இருக்கும். Cracking of the corners of mouth. அதுக்கு பேர் வந்து angular stomatitis. அடுத்து colonychia. So colonychia அப்படின்னா you can see the finger nails here. See, ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். பிரிட்டில்னால் ஈஸியாக உடஞ்சிரும். தின் பிரிட்டில் ஸ்பூன் ஷேப்டு ஃபிங்கர் நெயில்ஸ். ஸோ இந்த கிளினிக்கல் சைன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேஷண்ட்டில் பார்க்க முடியும். அனீமியாவில் இருக்கிற சிவியர் அனீமியாவில் இருக்கிற ஒரு பேஷண்ட் கிட்ட. ஸோ லேப் ஃபைண்டிங்ஸ் இப்போ நம்ம வந்து கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் மூலமாக நம்ம பார்க்குறோம். 1-2 ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அந்த பேஷண்ட் வந்து அனீமியாவில் தான் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்படின்னா எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முதல்ல அவங்களோட ஆர்பிசி கவுண்ட் எடுத்து பார்க்கணும். நான் நார்மல் வேல்யூ முதல்ல காட்டினேன். ஸோ நார்மல் வேல்யூவில் இல்லாமல் கம்மியாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அனீமியா இருக்குது. அடுத்து அவங்களோட ஹீமோக்ளோபின் கவுண்ட் எடுத்து பார்க்கணும். ஹீமோக்ளோபின் கவுண்ட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஒரு அனீமியா பேஷண்ட்டோடைய லேப் ஃபைண்டிங் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தே வில் பி ஹேவிங் ரிடக்ஷன் இன் த ஆர்பிசி கவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆர்பிசியே கம்மியாயிடுறதுனால அதில் இருக்கிற பிக்மெண்ட் தான் வந்து ஹீமோக்ளோபின். ஸோ ஹீமோக்ளோபினும் கம்மியாயிரும். ஸோ இது ரெண்டுமே கம்மியாகிறதுனால அதை ஃபாலோ பண்ணி வர இண்டிசஸ், பிளட் இண்டிசஸ், அது எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே we can note it. தென் அதர் டெஸ்ட் நெக்ஸ்ட் இன்னும் ஹை லெவலில் இதெல்லாம் முதல்ல இனிஷியலி பண்ணிடுவோம். இன்னும் நிறையா கன்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும் அந்த பேஷண்ட்டோட அனீமியா அப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து சீரம் அயன். சீரம் அயன் எடுத்து பார்க்கும்போது சீரமில் உள்ள அயன் லெவல் எடுத்து பார்க்கும்போது அதுவும் கம்மியாக இருக்கும், டிக்ரீஸ்டு. அப்புறம் டிரான்ஸ்ஃபெரன் நம்ம பார்த்தோம்ல, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் அயன். ஸோ அதுவும் வந்து அது வந்து இட் இஸ் கோயிங் டு பி எதர் நார்மல் இல்லைன்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா? சீரம் ஃபெரிட்டின். Serum ferritin, the stored form of iron, right? Ferritin is the stored form of iron. அது வந்து decrease ஆயிருக்கும். So இதெல்லாம் lab findings of an anemia patient, which we can confirm that the person is having anemia. அது causes நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதனால வந்திருக்கலாம் அப்படின்னா blood loss. ஸோ பிளட் லாஸ்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓவர பீரியட் இருந்துகிட்டே இருந்தாலும் அனிமியா வந்துடும். ஓகே, இல்லை அக்யூட்டாக சடனாக இப்போ ரொம்ப அதிகமாக லாஸ் ஆயிடுச்சுனாலும் அனிமியா வரலாம். அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர். ஸோ நம்மளுடைய அப்டமனில் வந்துட்டு ஈசோஃபகஸில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு இன்ஜுரி மாதிரி இருக்குது. இல்லைன்னா ஹெமராய்ட்ஸ் அப்படின்னா நம்ம மோஷன் போகிற இடத்துல வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு ப்ளீடிங் இருக்குது, பைல்ஸ். ஓகே, யூ கால் இட் அஸ் பைல்ஸ். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் வரலாம். ஸோ பிளட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போயிட்டுருக்கிறதுனால, 2 இடத்துலையுமே போயிட்டுருக்கிறதுனால இட் மே லீட் டு அனீமியா. அப்புறம் வந்து எக்ஸ்டென்சிவ் அண்ட் ப்ரொலாங்ட் மென்ஸ்ட்ரேஷன். நார்மல் மென்ஸ்ட்ரல் பீரியட் இஸ் நாட் கோயிங் டு லீட் டு அனீமியா when a நார்மல் ஹெல்தி உமன். ஓகே, நார்மலாக சாப்பிட்டுட்டு நார்மலாக ஒரு ஹீமோகுளோபின், நார்மலான ஒரு ஆர்பிசி கவுண்ட் இருக்கிற எல்லா ஃபீமேல்ஸ்க்கும் அனீமியா வர்றதில்லை. ஆனால் அதே வந்து மென்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்டென்சிவாக போகும்போது, எக்ஸ்டென்சிவ்னா ரொம்ப வந்து அதிகமான ஒரு பிளட் லாஸ். ஓகே, ஈச் சைக்கிளுமே பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இல்லை நிறைய நாள், இப்போ வந்து ஒரு 3 to 4 days இருக்க வேண்டிய மென்ஸ்ட்ரேஷன் வந்து லைக் ஒரு 10 days 15 days அந்த மாதிரிலாம் ப்ரொலாங்டாக இருந்தது அப்படின்னா ஃபைனலி தட் விமன் வில் லேண்ட் அப் இன், தட் கேர்ள் ஆர் விமன் வில் லேண்ட் அப் இன் அனீமியா. ஓகே, அடுத்து ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன். ஸோ இது வந்து மோஸ்ட் காமன் காஸ் இன் ஆர் பாப்புலேஷன். எதனால அனீமியா வருதுன்னா ஹூக்வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் தான். அது வந்து நம்மளுடைய பாதத்துக்கு வழியாக வந்து அந்த வார்ம் இன்ஃபெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டு நம்ம பாடியிலேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா நியூட்ரிஷனும் அதை எடுத்துக்கும். ஸோ இட் வில் மேக் யூ டெப்ளீட்டட், இட் வில் மேக் யுவர் பாடி அஃபெக்டட் அண்ட் யூ லேண்ட் அப் இன் கண்டிஷன் கால் அனீமியா. அப்புறம் ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன். ஏன் இந்த 2 கண்டிஷன்? இது 2 நார்மல் தானே, நார்மல் ஃபிசியாலஜி ப்ராசஸ் தானே. ஒய் ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன் இஸ் லீடிங் டு அனீமியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ரெக்னென்சி அப்படிங்கும்போது there is double need of all the nutrition.
So at that time, if the need is not been satisfied, okay, the need is not been satisfied, and if the need is only for one person, மதருக்கு மட்டுமே ரொட்டீனாக அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற சாப்பாடு எப்பயும் போல சாப்பிட்டுட்டு இருந்தாங்கனாலோ இல்லை கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா பேபி வில் பி டேக்கிங் அவே ஆல் த மதர்ஸ் நியூட்ரிஷன், எல்லாமே எடுத்துக்கும் அம்மாவோடது எல்லாம். ஸோ the mother will be having anemia soon or later. So enough supplements should be given when the mother is pregnant. அதே மாதிரி lactation, when she is feeding her பேபி ஃபீட் பண்ணும்போது அதே மாதிரி பேபி எல்லாம் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறதுனால மதர் அந்த பேபிக்கு கிடைக்கிற மாதிரி இனஃபாக நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் நியூட்ரிஷன் கொடுக்கணும். ஸோ அதர்வைஸ் த பர்சன் வில் லேண்ட் அப் இன் அனீமியா. க்ரானிக் பிளட் டொனேஷன், அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டொனேட் பண்ணால் ப்ராப்பராக இருக்கும். அது இல்லாமல் நம்ம வந்து அடிக்கடி பிளட் டொனேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியில் இனஃபான ஆர்பிசி டெவலப்பே ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டொனேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா we will be having finally we will be landing up in anemia. ஓகே, ஸோ அந்த அடிக்குவேட் பீரியட்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது பண்ணலாம். அடுத்து டயாலிசிஸ் வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் கிவன் ஃபார் த ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் வந்து they will land up in anemia. ஓகே, those patients. ஸோ வந்து அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அவங்கெல்லாம் வந்து as I told in pregnancy and lactation அதிகமாக அயன் சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கணும். should expect that they may fall up in anemia. So now we have learnt in detail like என்ன பண்ணுது, what are the clinical symptoms, signs, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறது, how to correct this deficiency என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு we have to give in the food form when it is in mild way. okay, so மைல்டாக இருக்கும் போது நம்ம வந்து அயன் சோர்சஸ் அதிகமாக உள்ள ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். like we have to include more of green vegetables in our diet, meat, okay, and then we have to take a lot of nuts and all those good stuffs. If you are taking, naturally your iron content in your body is going to be fine. When your iron content is normal, RBC, hemoglobin எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக இருக்கும். So this is regarding food. But when it is severe, when it is next stage, when it cannot be corrected just by diet alone, அதாவது ரொம்ப நாள் கவனிக்காமல் விட்டுட்டு இப்போ வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ஃபுட்டு மட்டும் அடிக்குவேட்டாக பத்தாது. ஸோ நெக்ஸ்ட் வில் பி யோர் ஓரல் ஃபார்ம். ஸோ யூ கேன் டேக் சம் ஓரல் சப்ளிமெண்ட்ஸ். okay, iron oral supplements you can take and improve your hemoglobin and RBC, can correct it. When it is very severe, oral tablets also is not going to help. So at that time you will be definitely needing some parenteral support. So injection form la vande you can correct your anemia. So if all this process if you are undergoing at the initial level முதல்லயே வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா soon there will be a good improvement in the symptoms. இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்குது, இல்லை அனீமியா தான் ரீசன், அதனால தான் மூச்சு ஏன்னா மூச்சு வாங்குறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது, பட் அனீமியானால தான் அவங்களுக்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரியும் போது when they are corrected, okay, if their thing is corrected by all the supplements and parenteral thing and all, if it is corrected, they will be having improvement in their symptoms. மூச்சு வாங்குறது கம்மியாயிரும், அவங்களுக்கும் டயர்ட்னஸ் இருக்காது, ஹேர் லாஸ் கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ட்ரீட் த பர்சன் வித் அனீமியா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அயன் சோர்சஸ் யூ ஹாவ் டு நோ அண்ட் யூ ஹாவ் டு இன்க்ளூட் ஆல் திஸ் அயன் சோர்சஸ் இன் யோர் டயட். பை திஸ் வே யூ கேன் treat a person suffering from anemia. So generally we have seen what is anemia, the clinical signs and symptoms, okay, the features, the lab findings, okay, what the patient will complain and how we can treat the person, what can we do to prevent it. இப்போ நீங்கள் வந்து ப்ரிவென்ஷனாக சொல்லணும் அப்படின்னா கிட்ஸுக்கு க்ரோயிங் இதுக்கெலாம் வந்து can ask them to take all this apricots, millets, liver, broccoli, see few things I've given here, nuts, இதெல்லாம் வந்து it is rich with iron. ஸ்பினாச், கீரை இதெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ் டுடே ரிகார்டிங் அனீமியா. தென் வி வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் லெக்சர் வாட் இன் டீட்டெயில் அபவுட் அதர் 2 types of anemia in the next class. Okay, so thank you.